மதி வந்து ரூம்குள்ளே அமைதியாக ரேவதி கிட்டையும் மலர்கிட்டையும் பேசிட்டு அவங்க அமைதியாக மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் சுரேஷ் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு பாக்கியராஜு உடனேவும் நீ வாடா போய் தூங்குவியான்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷை கூட்டிகிட்டு போய் ரூம் கதவை தட்டி சுரேஷை உள்ளே போய் படுக்க வைக்கிறாங்க. அவன் ரொம்ப குடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இவக்கிட்டலாம் நீ எதுக்கு பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ போனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போக சொன்ன உடனே சுரேஷ் இங்கே பாருடா எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக படுத்து தூங்கிடு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏதாவது தேவையில்லாமல் பேசி பெரிய பிரச்சனையாக பண்ணிடாத, இப்போ நீ வேற பயங்கரமாக குடிச்சு வேற இருக்க, அதனால் கொஞ்சம் அமைதியாக தூங்கிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் நீ போனே அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே இங்கே சுரேஷ் வந்து அவரோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிபோதையில் இருந்தவர் மதிய கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, குடும்ப பொம்பளையா, எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்னு உனக்கெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தே வளர்க்கலையா, ஒரு ஆம்பளைக்கு அடங்கி தான் போகணும், என்னையவே நீ அடிப்பியா, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நான் உன்னை அப்படி தாண்டி அடிப்பேன், அதுக்காக நீ என் மேலே கையை வச்சிடுவியா, எங்க கையை வை பார்க்கலாம், கையை வச்சு பாரு, அப்புறம் இருக்குது உனக்கு, இந்த வீட்டில் நீ எப்படி இருந்துடுறேன்னு நான் பார்த்துடுறேன், என் மேலேயே கை வைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் ஆயிடுச்சா, இன்னும் இந்த வீட்டில் நீ எப்படி வாழ்கிறங்கிறத மட்டும் பாரு, நானும் போனா போகுதுன்னு ரொம்ப பொறுமையாக போக போக நீ எவ்வளோ திமிர காட்டுற, இங்கே பாருடி, ஒழுங்க மரியாதையோட எனக்கு அடங்கி இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு, உன்னை யாரும் எங்கள் தங்க சொல்லி கட்டாயம்லாம் படுத்தலை, இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டை இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதிக்கிட்ட சொன்ன உடனே மதி முறைச்சு பார்க்குறாங்க. சுரேஷ் என்னடி முறைக்கிற, என்ன மறுபடியும் அடிக்கணும்னு தோணுதா, எங்க கையை வச்சு பாரு, அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்து தூங்குங்க, தேவையில்லாமல் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க, அதான் சாரி கேட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன படுத்து தூங்குங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. நான் படுக்க முடியாது, நீ சொன்னா நான் படுக்கணுமா, இங்கே பாரு நீ சொன்னாலாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ சாரி சொன்னியா, சாரி சொல்லிட்டு என்ன சொன்ன, இனிமே இந்த மாதிரி கை வைக்கிற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொன்னியா, அப்படி தாண்டி வைப்பேன், அப்படித்தான் கை வைப்பேன், இன்னும் எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு இப்படியா இருக்காங்க, எல்லாரும் வாழ்ந்துட்டு குடும்பத்தை இப்படி அதாவது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதில்ல, பிடிக்காம கல்யாணம் பண்ணினாலும், ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்க, சே உன்னை பார்த்தாலே அப்படியே கடுப்பாக இருக்கு, முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத, எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. நான் ஏன் போகணும், நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே பாருங்க தேவையில்லாமல் மறுபடியும் கத்தி மறுபடியும் ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு இங்கே மதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியாவை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்பா அம்மா மறுபடியும் இங்கே வந்துடக்கூடிய நிலைமையை நம்ம கொண்டு வரக்கூடாது, அவங்களேவும் வீடு போய் சேரங்குள்ளாட்டியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம பொண்ணுக்கு வந்துடும்னு பயத்தில் போவாங்க, அதே மாதிரி இவர் தான் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் பேசுகிறாருன்னா நம்மளும் இப்படி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேவும் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ஏய் நான் பாட்டுக்கு இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடே படுத்து தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறதைத்தான் நீ கேட்டாகணும், இல்லைன்னு வச்சுக்கோ குடும்பத்தை நம்ம இனிமேலும் நான் தள்ளி போட மாட்டேன், நீயும் நானும் நம்ம வாழணும், இனிமேல்னாலும் நம்ம வாழணும், தேவையில்லாமல் ஏதாவது ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் கத்த இவங்க பாட்டுக்கும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச மதி வேகமாக கிளம்புறாங்க. கிளம்புனும் போது இங்கே சுரேஷ் குறுக்க போகிறதும் வர்றதும், இங்கே பாரு தேவையில்லாமல் இனிமே ஏதாவது பண்ணுன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு மதியை. நம்ம இவளை போக்கில் விடவே கூடாது, மாமா சொன்ன மாதிரி இவளை அடக்கி வைக்கணும், அப்பதான் நம்ம ஆம்பளையா கெத்தாக இருக்க முடியும், இல்லை அப்படின்னா நம்மளை
இந்த மாதிரி அடிமை மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுரேஷ் வந்து அவரோட கெத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. உடனே மதி கிளம்புறாங்க. எங்கே அதுக்குள்ளேயும் கிளம்பிட்ட மதி, இரு உனக்கு வந்து நான் சாப்பாடு கட்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னோன்னே உடனே லட்சுமி சொல்கிறாங்க, ஏய் மலரு, என்ன முன்னாடி தான் அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா நீ சாப்பாடு கட்டி எடுத்து கொடுத்துட்டு இருந்த மேடத்துக்கு, இப்போ தான் அவளுக்கு வேலையே போயிடுச்சுல்ல, அப்புறம் என்னத்துக்கு சாப்பாடை கட்டி கொடுக்குற, அவன் எங்கே போக போகிறா அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து மலரை திட்டுறாங்க. இல்லைங்க வேண்டாம், நான் இன்டர்வியூக்கு தான் போகிறேன், அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மலரு இங்கே பாரு, இனிமே அவளுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஏதாவது பண்ணுனேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். வீட்டில் எவ்வளோ பேத்தையும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. சுரேஷ் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா உங்கள் மாமா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பையனை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. என் புள்ள இப்படி இருக்கானேன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அது தெரியுமா உனக்கு? அவன் படுற கஷ்டம்லாம் எங்களால் பார்க்க முடியல. அப்படி இருந்துக்கிட்டும் அவளுக்கு நீ அதாவது சாதகமாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன மலர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்குறாங்க. அத்தை, மதி என்ன தப்பு பண்ணிட்டா? சுரேஷ் அடித்ததுனால மதியும் திருப்பி அடிச்சிட்டா. அது தப்பாகவே இருந்தாலும் 2 பேர் மேலேயும் தப்பு தானே, விடுங்க அத்தை, அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசின உடனே இங்கே பயங்கர கோவத்தோடு லட்சுமி இருந்துட்டு, பார்த்தீங்களாங்க, இவ்வளோ நாளா இவ தான் அமைதியாக இருந்தா, இப்போ இவளும் வாய் பேச ஆரம்பிச்சிட்டா. யாரும் நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த அளவுக்கு இருக்கிறோம் மோசமா. போய் பாருங்க அங்கங்க மாமியா எல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு. ஆனால் நான் போனா போகுதுன்னு உங்களை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பயந்துட்டாலும் அப்படின்னு மலர் வந்து முணுமுணுக்கிறாங்க. என்ன மலர், ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி வந்து அவங்க அப்பாவை வந்து வர சொல்கிறாங்க. அப்பா, நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் தான் தனியாக போனால் ஏதாவது தப்பாக பேசிடுவேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட வர முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே ராமமூர்த்தி, என்னம்மா பிரச்சனை? ஸ்டேஷன் போகிற அளவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களா? என்னன்னு சொல்லுமா மதி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உன்னை அந்த வீட்டில் விட்டுட்டு வந்ததே பெரிய தப்பாக போயிடுச்சு, எனக்கு இப்போ பயமாக இருக்குது, சொல்லுமா, உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லை, இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாதுன்னு தோணுச்சு, அப்புறம் அவங்களுக்கு நான் தான் அடிமையாக இருக்கணும், அதனால தான்ப்பா நான் இங்கே வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா மதி, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியும் காஞ்சனாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராமமூர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே மதி சொல்கிறாங்க, அப்பா இவங்களை நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறுத்தணும், இவங்களுக்கு வந்து இப்படியே விட்டோன்னா நம்மளை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு நீ என்னம்மா பண்ண போகிற, மறுபடியும் முதல்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, மொத்த குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் மறுபடியும் நான் யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்லைப்பா, நேற்று நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று தான்ப்பா. உங்கள் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது. அதோட இங்கே வந்து சார் தான் சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை வந்து பாருமா அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லைப்பா, நேற்று தங்கராஜ் அவர் என்ன சொல்லியிருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நீ ஒத்துக்கலை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் நிற்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லைனா அந்த மாதிரி எப்படி அவங்க எல்லாரும் கேட்குற ஆளுகளா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் திமிரு, எல்லாமே உடம்பு முழுக்க திமிரு. அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, மொத்த பேரும் கம்பி எண்ண வேண்டியது இருக்குன்னு, அதனால தான் அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதுக்காக இதெல்லாம் தப்பு இல்லையாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பண்ணுறது மட்டும் சரியாப்பா? உங்களையும் அம்மாவையும் வர சொல்லிட்டு இவ்வளோ நாளும் நீங்களும் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? ஒரு நாளாவது மரியாதையாக நடத்திருப்பாங்களா? அதுவும் சேரை கூட எடுத்துகிட்டு வந்து போட மாட்டாங்க, நிற்க வச்சே பேசிட்டு நிற்க வச்சே அனுப்புறது தான் மரியாதை தெரிஞ்ச குடும்பமாப்பா. வந்த உடனே டீ காஃபின்னு ஏதாவது மலர் வந்து மலரக்கா செய்கிறேன்னு சொன்னால் கூட அவங்களையும் செய்ய விடாமல் பண்ணுவாங்க. அதுவும் சேர் எடுத்துகிட்டு வரட்டான்னு சொன்னால் அதுவும் வேண்டாங்கிறாங்க. அப்போது அவங்களாம் மரியாதை தெரிஞ்ச குடும்பமா? அப்பா, நான் சொல்கிறது நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தா வாங்க, வராட்டி போங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி வாமா போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்குறாங்க. என்னம்மா இன்னும் சுரேஷ் அப்படி தான் இருக்கிறானான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்ட உடனே, ஆமாம் சார், என்னோட ஹஸ்பண்டு நேற்று கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க.
அதில் எங்கள் சுரேஷ் குடிச்சிட்டு வந்து, இங்கே பாருடி, நான் ஆம்பளை, அப்படித்தான் இருப்பேன், உன்னை அப்படித்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசின எல்லாத்தையுமேவும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அதை பார்த்த சார் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீ போமா, நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பேசுனாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து முடித்த உடனே மதி வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே சுரேஷ் வந்து ஸ்டேஷன் கிளம்பி வராரு. வந்த உடனே அதுக்குள்ளே எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறத பார்த்த உடனே என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதாவது வணக்கம் வைக்கிறாங்க. வாங்க சுரேஷ் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்தாங்கன்னு சொன்னோன்னே அவள் எதுக்கு இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன் மேலே மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன நீ திருந்தவே மாட்டியா? ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு நீயே இப்படி நடந்துக்கலாமா? அப்புறம் எப்படி மற்றவங்களாம் மதிப்பாங்க? சொல்லு சுரேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் அந்த பொண்ணை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்களாம் எதுவுமே பண்ணலை, அவ தான் என்னைய அப்படின்னு சொன்னோன்னே தெரியும் அந்த பொண்ணு ஒன்று அடித்தா தானே சொல்கிற, நீயும் அந்த பொண்ணு அடிச்சு இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே சார் அதெல்லாமா நீயே தான் சொல்லியிருக்கிற, வீடியோ உன்னோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட காட்டினாங்க, அதில் பயங்கரமாக ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேள்வி கேட்டு நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் என்ன சுரேஷ், இதெல்லாம் என்ன? அந்த பொண்ணு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனதுக்கு உன்னை வந்து வேலையை விட்டு தூக்காம சஸ்பெண்ட் பண்ணுறனேன்னு சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனேவும் இந்த மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறேங்கிறத பார்த்து தான் உன்னை வந்து நிரந்தரமாக வேலையில் வச்சுக்கிறதா இல்லை வேண்டாமாங்கிறதே முடிவு பண்ணணும். ஏற்கனவே உன் வேலை போனது அந்த பொண்ணுனால தான், ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு வாட்டையும் உன்னை கூப்பிட்டு நானும் வான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாதாயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சுரேஷை திட்ட மதி மேலே சுரேஷ்க்கு பயங்கரமான கோபம் வருது.